இன்னும் எவ்வளவு கீழ்த்தரமா போக போற? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீயும் 3 தங்கச்சிக்கு அண்ணன்றத மறந்துட்டியா? நான் யாரையும் ஒன்னும் வலுக்கட்டாயமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. எந்த காலத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்க போறதும் இல்ல, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. இப்ப பேச்சு நம்மள பத்தி இல்ல, நான் அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு. யார் இவ? யாரு இவ? இவ ஐயாவோட மக ஈஷா. இவளை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா இவ அவருடைய முடிவுக்கு எதிரா போனா, அதனால கல்யாணம் நின்று போச்சு. அதனால ஐயா என்ன பண்றதுன்னு தெரியாம வலுக்கட்டாயமா இவளை எனக்கு கட்டி வச்சுட்டாரு. சூப்பர். அவர் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐயாவை என்னால எதிர்த்து பேச முடியாது. அதுவும் இல்லாம பெரியம்மாவுடைய ஆபரேஷனுக்காக எனக்கு அவசியமா பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை அவர் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு. அப்படின்னா நீ பணத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலும் விளையாடுவியா? இந்த வீட்டை நான் ஏற்கனவே அடமானம் வச்சுட்டேன், தெரியுமா உனக்கு? உன் பாவப்பட்ட காசு எனக்கு ஒண்ணு தேவையில்லை. இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்த மாட்டேன், தலகுனி வைக்க மாட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்ன மிகப்பெரிய அசிங்கப்படுத்திடுற, தெரியுமா? ஆனா நீ உன்னோட எல்லா எல்லையையும் மீறிட்ட. நீ ஒரு பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணியிருக்க. நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. நீ அந்த குலாப் சிங்க்கு அடிமையா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்ட. நீ இனிமே எனக்கு பிள்ளையும் கிடையாது, யாருக்கும் அண்ணனும் கிடையாது. நீ இப்ப வெறும் ரவுடி தான். ரவுடி. நீ வாழ்க்கை ஃபுல்லா ரவுடியாவே இருப்ப.